அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான், ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்ன டாபிக்னா மாடலிங் டேட்டா. மாடலிங் டேட்டா அப்படின்னா நம்ம வந்து யூசரோட டேட்டாவை ஃபுல்லாக இங்கே தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே வந்து நம்ம சைனப்புக்கான அத்தன்டிகேஷன் பண்ணுறோம். பட் அதே சமயம் நம்ம கொடுக்குற டேட்டாவும் இங்கே நம்ம பண்ணுறோம். அதாவது இப்போது சைனப் பண்ணுறோம், அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே நடக்குன்னா நம்ம இந்த டேட்டாவும் இங்கே போடுறது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கோடு அப்படிங்கிறத நமக்கு உண்டு பண்ணாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே இருக்குல்ல இந்த ஜேசன் மெத்தட், இது அதாவது இந்த ஆப்ஜெக்ட், இந்த யூசர் நேம், இந்த ஃபோட்டோ யூஆர்எல் வர இந்த ஏரியாவை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தனி மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இந்த ஜேசன் ஃபார்மெட்டெல்லாம் கால் பண்ணிவிட்டு அங்கே உள்ள அதோட கிளாஸ் நேமை மட்டும் இங்கே நம்ம ஜஸ்ட்டு இந்த ஜேசன் டேட்டாவெல்லாம் அங்கே நம்ம அந்த நியூ மாடல் கிளாஸில் கால் செட் பண்ணிவிட்டு அதோட கிளாஸ் நேமை மட்டும் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணால் அதேபடி இது எப்படி இப்போ ஒர்க் நடக்கோ அந்த இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதை வந்து இந்த யூசர் டீட்டெயிலை வச்சு நம்ம பண்ணுறோம். இதை எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த டேட்டாவை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல்ஸ், இதில் வந்து நம்ம யூசரோட டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் மாடல் கிளாஸில். ஸோ யூசர் அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் டாட் யூசர் டாட் டாட் ஓகே. மெட்டீரியல் class name, class user. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இதில் உள்ள எல்லா ஃபீல்டையுமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது நேமில் தொடங்கி நம்ம யூஆர்எல் வரைக்கும் எல்லாத்தையுமே இதில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2JSON ஃபார்மேட்டுக்கு இதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மேப்புங்கிற ஒரு இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மேப் யூஸ் பண்ணிக்கிறேன். மேப் ஸ்ட்ரிங் கமா டைனமிக் 2JSON அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். JSON ஓகே, இதை அப்படியே கால் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பராமீட்டரும் மேலே அசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேமுக்கு பண்ணுறேன். ஃபைனல் ஸ்ட்ரிங் யூசர் நேம் செகண்டு யூசரோட ஐடி. ஸோ யூஐடி யூசர் ஐடி. தேர்டு இமெயில். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த ரெக்யூர்மெண்ட் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அங்கே வந்து நம்ம க்ரெடென்ஷியலேருந்து எடுத்தோம் அந்த யூசர்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து க்ரெட் அது இது யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இங்கே வந்து நம்ம டைரெக்டாக யூஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதை மட்டும் போட்டாலே போதும், யூஐடி. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு யூசரோட நேமுக்கும் ஒவ்வொரு யூசர் டேட்டா ஃபீல்டுக்கும்
அந்தந்த பேராமீட்டர் வழியாக நமக்கு வந்து டேட்டா இங்கே பாஸ் ஆகிரும். இதுதான் மாடல் கிளாஸ். இப்படி தான் எழுதணும் நம்ம மாடல் கிளாஸ். இப்போ நான் வந்து யூசருக்கு மட்டும் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து வர்ற நம்ம ப்ராஜெக்டில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக்கா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கால் பண்ணுறது, இதை வந்து நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஆத் மெத்தட்ஸில் கால் பண்ணி விட்டுடலாம். இது வந்து யூசர், அது வந்து யூசர் கிளாஸ் தான். ஸோ யூசர்னு போட்டுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 யூசர் இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ஒரு யூசர், அதாவது இது வந்து மாடல் கிளாஸ்லேருந்து வர்ற யூசர், அதாவது நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் அந்த யூசர். செகண்ட் இது வந்து ஃபயர்பேஸ்லேருந்து அதுக்கான யூசர் நம்ம செட் பண்ணியிருந்த அந்த ஃபயர்பேஸோட யூசர் அப்படின்னு வருது. ஸோ ரெண்டு இது இருக்குது நமக்கு. நமக்கு தேவையானது இது தான். ஆனால் இதுதான் நம்மளோட இது அப்படின்னு நமக்கு அசைன் பண்ணணும். அதாவது நம்ம மாடல் கிளாஸில் உள்ள டேட்டாவை தான் கொண்டு வரோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்பேஸ் ஆத்துங்கிறதுக்கு ஒரு யூசர் இருக்குது. ஸோ அதை தான் அது எடுத்துக்கிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை அந்தளவு வேலிடேட் பண்ண மாதிரி தெரில. ஆனால் இந்த இதை தான் நம்ம அது எடுத்துக்கணும். அதாவது மாடல் கிளாஸில் உள்ள யூசர் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். ஏன்னா அதில் உள்ள பராமீட்டருக்கு தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் டேட்டாவெல்லாம். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்மளே ஒரு நேம் அசைன் பண்ணிக்கலாம். அஸ் மாடல் அப்படின்னு ஒரு நேம் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து மாடல் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், நேம் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த இடத்துல யூசருக்கு பதிலாக மாடல் அப்படின்னு போட்டுக்கலாம். மாடல் டாட் யூசர். இப்போ என்னடா நம்ம கொடுத்த அந்த மாடல் கிளாஸில் உள்ள யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறோம். அப்படிங்கிறதுல இப்போ நம்ம கொடுக்குற அந்த மாடல் கிளாஸ் டேட்டா ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிரும். ஸோ மாடல் டாட் யூசர். அப்படியே அதை தூக்கி இங்கே போட்டுற வேண்டியதான். ஏன்னா இதைத்தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உள்ள ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்து விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா இதுக்குள்ளே இருக்கும், நம்ம போட்டது தான். கோ டு டெம்ப்ளேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த பார்த்தீங்களா இதில் உள்ள யூசர் நேம் யூஐடி இதைத்தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். நான் டைப் பண்ண லேட் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு கீழே உள்ளதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், காப்பி பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன். அதனால் கீழே உள்ளதை இப்படி எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து இந்த கிளாஸ், அதாவது இந்த யூசருங்கிற கிளாஸ்க்குள்ளே எப்படி என்ன ஆர்டரில் இருக்கோ அதுபடி நம்ம ஆர்டர் மாறாமல் போட்டால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம யூசர் கிளாஸ்க்குள்ளே உள்ள எல்லா பராமீட்டரையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது இதுக்கு என்னென்ன பாஸ் பண்ணணும், அதாவது யூசர் ஐடி நேமு ஆல்ரெடி நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே இதில் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா எல்லாமே இந்த யூசர் அப்படிங்கிற கிளாஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். யூசர். ஓகே, கால் பண்ணிட்டோம். ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து அந்த நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருந்த ஜேசாவை டு ஜேசான் அப்படிங்கிற நேமில் தான் நம்ம கால் பண்ணியிருந்தோம். இந்த இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கேயும் டு ஜேசான் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிட்டு. அண்ட் இங்கே எதுக்கு நமக்கு எரர் வருது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாலோயர்ஸ் இதெல்லாம் எதில் இருக்குன்னா அரேயில் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து அந்த பராமீட்டருக்கு நம்ம அரேன்னு மென்ஷன் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிங்கு கொடுத்தனால இதுக்கும் மறந்து ஸ்ட்ரிங்குனே கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து அரே, ஸோ அதனால் லிஸ்ட்டுங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எரர் நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஒரு டேட்டா மாடலிங். ஸோ நம்ம ஒரு மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணி யூசருக்கான டேட்டா மாடலிங் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வழக்கம் போல் சேவ் கொடுத்துட்டு ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரீரன் பண்ணோன்னா இப்போ நமக்கு எப்படி சைன் அப் லாகின் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் கரெக்டாக ஆர்டர் படி ஒர்க் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஃப்ளட்டர்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஆப்பையுமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது. ஸோ அடுத்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கலாம்.